35 வயதிற்குப் பிறகு வாழ்க்கை மீதான தங்கள் ஆர்வத்தை இழந்து விடுகிறார்கள். தங்கள் வாழ்க்கையை சக்கரகற்கள் போன்ற ஓட்டத்தில் நடத்தி தாங்கள் வயதாகிவிட்டதாகவும் தங்கள் வாழ்க்கையில் இனி எதையும் சிறப்பாக செய்ய முடியாது என்றும் கருதுகிறார்கள். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட எல்லோரும் செய்யும் 7 தவறுகளை பற்றி பேசுவோம். இந்த பழக்கங்களை நீங்கள் கைவிட்டால் உங்கள் எதிர்காலம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் 35 முதல் 40 வயதுக்குள் இருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கானது. வயது ஒரு தடையல்ல. இந்த வயதை கடப்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வரும். ஆனால் பொதுவாக இந்த வயதை அடையும்போது மக்கள் தங்களை தாங்களே புறக்கணிக்கத் தொடங்கிவிடுகிறார்கள். 35 வயதிற்கு பிறகு அவர்களின் நல்ல நாட்கள் முடிந்துவிட்டதாக அவர்கள் கருதுகிறார்கள். இதன் பிறகு அவர்கள் தங்கள் மீது கவனம் செலுத்துவதை முற்றிலும் நிறுத்திவிடுகிறார்கள். வாழ்க்கை மீதான அவர்களின் ஆர்வம் மறைந்து விடுகிறது. இது மிகவும் தவறான சிந்தனை. உண்மையில் ஒவ்வொரு வயதும் ஒரு நபருக்கு புதிய அனுபவங்களையும் புதிய சவால்களையும் புதிய ஆசைகளையும் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வயதிலும் வாழ்க்கை மீதான உங்கள் உற்சாகத்தை நீங்கள் குறைக்கக்கூடாது. மாறாக ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை நீக்குங்கள். உங்கள் வயது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று அர்த்தமல்ல. உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொண்டு எதிர்மறை எண்ணங்களை நீக்கினால் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்கள் கண்ணோட்டத்தை எவ்வாறு மேம்படுத்துவது மற்றும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவது எப்படி என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். முதல் தவறு, எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மையை தவிர்ப்பது. நாம் அனைவரும் பள்ளியில் மட்டும்தான் கற்றுக்கொள்கிறோம் என்ற இந்த எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும். நீங்கள் உங்கள் படிப்பை முடித்து பல பட்டங்களை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு உலகின் அனைத்து அறிவும் கிடைத்துவிட்டது. இப்போது நீங்கள் எதையும் படிக்கவோ அல்லது தெரிந்து கொள்ளவோ தேவையில்லை என்று அர்த்தமல்ல. அறிவின் உலகம் முடிவற்றது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் முழு வாழ்க்கையிலும் அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியாது என்பதில் எந்த தவறும் இல்லை. மாறாக இது ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கண்டறியவும் கற்றுக்கொள்ளவும் நம்மை தூண்டுகிறது. இரண்டாவது தவறு, பிடிக்காத வேலையை செய்வதை தவிர்ப்பது. நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வசதிகள் கிடைக்கின்றன என்பது முக்கியமல்ல. நீங்கள் அங்கு எத்தனை ஆண்டுகளாக வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. உங்கள் வேலையை நீங்கள் வெறுத்தால் நீங்கள் அனைத்தையும் அடைந்திருந்தாலும் நீங்கள் வருத்தமாகவே இருப்பீர்கள். வேலைகள் அல்லது தொழிலை மாற்றுவது தவறான ஒன்றல்ல. அதிக சம்பளத்திற்காக உங்களை துன்புறுத்துவதை விட நீங்கள் விரும்பும் வேலையை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் குறைவான பணம் சம்பாதித்தாலும் அந்த வேலையை செய்யும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மூன்றாவது பழக்கம், சோம்பேறி வாழ்க்கை முறையை விடுங்கள். நமது அன்றாட வாழ்க்கையின் பெரும் பகுதியை நாம் அமர்ந்தே கழிக்கிறோம். ஆனால் 35 வயதை கடந்த பிறகு நமது மெட்டபாலிசம் குறையத் தொடங்குகிறது. இதனால் வடிவமாக இருப்பது மிகவும் கடினம். நீங்கள் 35 வயதுக்கு குறைவாக இருந்தாலும் இப்போதிலிருந்தே உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளத் தொடங்குங்கள். உடற்தகுதியுடன் இருக்காததற்கு பல சாக்குகள் உள்ளன. ஆனால் உங்கள் எடை அதிகமாகும் போது படிகள் ஏறுவதிலும் உங்களுக்கு சிரமம் ஏற்படும். இதற்கு காரணம் உங்கள் மோசமான வாழ்க்கை முறைதான். நான்காவது பழக்கம், உங்கள் கனவுகளை விட்டுவிடுவதை தவிர்க்கவும். நீங்கள் 35 முதல் 40 வயதுடையவராக இருந்தால் உங்கள் கனவுகளை நனவாக்க நீங்கள் மிகவும் வயதாகிவிட்டீர்கள் என்று அர்த்தமல்ல. இளமையில்தான் நீங்கள் உலகை மாற்ற முடியும் என்பது ஒரு தவறான கருத்து. உண்மை என்னவென்றால் 35 வயதுக்கு மேற்பட்ட பல மக்கள் ஒவ்வொரு நாளும் உலகை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஐந்தாவது பழக்கம், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து விலகுவதை தவிர்க்கவும். காலமும் வேலைப்பளுவும் அதிகமாகும் போது நம் நெருங்கியவர்களுடன் நம் தொடர்பு குறைந்து கொண்டே வருகிறது. இது அனைவருக்கும் நடக்கிறது. வெவ்வேறு காரணங்களால் நம் நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் தொலைபேசியில் பேசுவதையும் சந்திப்பதையும் நாம் குறைத்துக் கொள்கிறோம். இந்த கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டியது அவசியம். வயது அதிகரிக்கும் போது மக்கள் தங்கள் நெருங்கியவர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். தங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். ஆறாவது பழக்கம், கடந்த கால சாதனைகளை மறந்து எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வகுப்பில் நீங்கள் முதல் மாணவராகவோ அல்லது சிறந்த மாணவராகவோ இருந்திருந்தாலோ அல்லது ஒவ்வொரு வேளையிலும் சிறந்த செயல்திறனை கொண்டிருந்தாலோ இந்த சாதனைகளை எப்போதும் பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளாதீர்கள்.
மாறாக அவற்றை விட்டுவிட்டு புதிய சாதனைகளை அடைய கவனம் செலுத்துங்கள். உண்மை என்னவென்றால், நீங்கள் முன்பு என்ன செய்தீர்கள் என்பது யாருக்கும் முக்கியமல்ல. மாறாக நீங்கள் அடுத்து என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். 7வது பழக்கம், கெட்ட பழக்கங்களை கைவிடுங்கள். நாம் அனைவரும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தால் சூழப்பட்டுள்ளோம். 35 வயதிற்கு பிறகும் உடலுக்கு நல்லதல்ல. 35 வயதிற்கு முன்பே இது போன்ற பழக்கங்கள் உடலுக்கு தீங்கு விளைவித்தாலும் வயது ஏற ஏற நமது மெட்டபாலிசம் குறைகிறது. அதனால்தான் நமது உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். நண்பர்களே, இந்த 7 பழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மேலும் வயதுக்கு முன்பே முதுமை அடைய மாட்டீர்கள். கடின உழைப்பின் கதையை தொடங்குவோம் நண்பர்களே. நாம் கடினமாக உழைக்கிறோம், ஆனால் நமது கடின உழைப்பிற்கேற்ப நமக்கு பணம் கிடைப்பதில்லை. எனவே இந்த வீடியோவில் ஒரு கதையின் மூலம் கடின உழைப்பை பற்றிய ஒரு கதையை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். கௌதம புத்தரின் சிஷ்யன். ஒரு சமயம் கௌதம புத்தரின் சிஷ்யர் ஒருவர் ஞானம் பெற்றவுடன் மக்களை விழிப்புணர்வடையச் செய்து ஞானம் போதிப்பதற்காக ஒரு திசைக்குச் செல்ல அனுமதிப்பார். இந்த கதையை ஒரு சிறந்த வழியில் உங்களுக்கு சொல்கிறோம். புத்தரின் ஒரு சிஷ்யர் 6 ஆண்டுகளாக புத்தாருடன் இருந்தார். ஒரு நாள் அவர் மகாத்மா புத்தரிடம் வந்து, புத்தரே, 6 ஆண்டுகளாக நான் உங்களுடன் இருக்கிறேன். எனக்கு பிறகு எத்தனை சிஷ்யர்கள் வந்தார்கள்? அவர்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு திசைக்கு ஞானம் போதிப்பதற்காக அனுப்பினீர்கள். ஆனால் என்னை இன்னும் அனுப்பவில்லை. எனக்கு இன்னும் ஞானம் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். புத்தர் புன்னகைத்து, உனக்கு ஞானம் கிடைத்ததா இல்லையா என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். சிஷ்யர், புத்தரே, இந்த 6 ஆண்டுகளில் நீங்கள் எனக்கு அளித்த அனைத்து போதனைகளும் எனக்கு நினைவிருக்கிறது. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நினைவிருக்கிறது. நீங்கள் என்னிடம் கேட்கலாம். நான் ஒவ்வொரு பதிலையும் அளிக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நான் எந்த திசைக்கும் சென்று உங்கள் ஞானத்தை பற்றி மக்களுக்குச் சொல்ல முடியும் என்றார். புத்தர், ஞான விஷயங்களை நினைவில் வைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் அதை உங்கள் நடத்தைக்கு கொண்டு வரவில்லை என்றால், நீங்கள் எந்த விஷயத்தையும் உங்கள் நடத்தைக்கு கொண்டு வரும் வரை மற்றவர்கள் அதை தங்கள் நடத்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் சொல்ல முடியாது என்றார். சிஷ்யர், எதுவாக இருந்தாலும் தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். என்னை நம்புங்கள். எனது ஞானத்தால் அனைவரையும் நான் பாதிக்க முடியும். நான் மக்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரும் விஷயங்களை சொல்ல முடியும். மேலும் அவர்கள் அமைதியாக தங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் என்றார். புத்தர், இன்னும் நீ தயாராகவில்லை. நீ தயாரானதும் நான் உன்னை சரியான பாதைக்குச் செல்லச் சொல்வேன் என்றார். சிஷ்யர், ஏன் புத்தரே, நீங்கள் இந்த 6 ஆண்டுகளில் நான் மக்களை கவரக்கூடிய அளவு ஞானத்தை பெறவில்லையா என்று கேட்டார். புத்தர், சரி, நீ கிழக்கு திசையில் செல். அங்கே உனக்கு ஒரு கிராமம் கிடைக்கும். அங்கிருந்து பிச்சை வாங்கி வந்து உன் ஞானத்தால் அங்குள்ள மக்களுக்கு உதவு. நாளை காலை நீ தனியாக அங்கே சென்று மாலையில் திரும்பி வந்து அங்குள்ள மக்களுக்கு நீ எப்படி உதவினாய் என்று எனக்குச் சொல் என்றார். சிஷ்யர் இதையெல்லாம் கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். புத்தரின் ஆசீர்வாதம் பெற்று அங்கிருந்து புறப்பட்டார். இரவு முழுவதும் ஞானத்தை உள்வாங்கிக் கொண்டே இருந்தார். மனதுக்குள், நான் நாளை அங்கே ஒரு ஞான முத்திரையை பதிப்பேன். அங்குள்ள மக்களுடன் புத்தரும் என்னால் ஈர்க்கப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். காலையில் எழுந்து மகாத்மா புத்தரை வணங்கச் சென்றார். அவரை வணங்கிவிட்டு கிழக்கு நோக்கி புறப்பட்டார். மாலையில் அவர் திரும்பி வந்தபோது சிஷ்யரின் நெற்றியில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிவதை புத்தர் கண்டார். புத்தர் அவருக்கு கட்டு போட்டு, உனக்கு இந்த காயம் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டார். சிஷ்யர், புத்தரே, அங்குள்ள மக்கள் மிகவும் பொல்லாதவர்கள். அவர்களுக்கு எந்த ஞானமும் இல்லை. நான் அந்த கிராமத்தில் பிச்சை எடுக்கச் சென்றேன். ஆனால் யாரும் எனக்கு பிச்சை தரவில்லை. எல்லோரும் என்னை திட்டினார்கள். ஒருவன் எனக்கு பிச்சை கொடுத்தான். ஆனால் கீழே தூக்கி எறிந்து, இதை எடுத்துக்கொள் என்றான். நான் அவர்களுக்கு நிறைய விளக்கினேன். ஆனால் அவர்கள் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. மாறாக அவர்கள் என்னை தாக்கினார்கள். இதனால் எனக்கு காயம் ஏற்பட்டது. புத்தரே, என்னை வேறு இடத்திற்கு அனுப்புங்கள். அங்குள்ள மக்களுக்கு ஞானம் இருக்கும். இப்படி இருக்க மாட்டார்கள் என்றார். புத்தர் அவரது பேச்சை கேட்டு புன்னகைத்து, வேறொரு கிராமத்திலும் உனக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் கிடைத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார்.
சிஷ்யர், புத்தரே, இப்படிப்பட்டவர்களுக்கு யாரும் ஞானம் கொடுக்க முடியாது. அவர்கள் அறிவிலிகள். யார் அவர்களை புரிந்து கொள்ள வைப்பார்கள் என்றார். புத்தர், அவர்கள் அறிவிலிகள் அல்ல, மாறாக ஞானிகள். அவர்களுக்கு நிறைய புத்தி இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு சொந்த ஞானம் இருக்கிறது. இப்போது நீ இன்னொருவரின் ஞானத்திற்கு தீங்கு விளைவித்தால் அவர்கள் ஏதாவது சொல்வார்கள் அல்லவா? இப்படிப்பட்டவர்கள் உனக்கு எல்லா இடங்களிலும் கிடைப்பார்கள். அப்படியானால் நீ உன் ஞானத்தை அவர்களுக்கு எப்படி கொடுப்பாய் என்றார். புத்தர் சிஷ்யரிடம், இன்று நீ ஓய்வெடு, நாளை மாலை என்னிடம் வா என்றார். சிஷ்யர் புத்தரை வணங்கிவிட்டுச் சென்றார். மறுநாள் மாலை அவர் மீண்டும் புத்தரிடம் வந்தபோது அங்கே மற்றொரு புத்தரின் சிஷ்யரும் இருந்தார். அவரது கையில் காயம் இருந்தது. புத்தர் அந்த சிஷ்யரின் கையில் காயத்தைக் கண்டு அவருக்கு கட்டு போட்டு, உனக்கு இந்த காயம் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டார். சிஷ்யர், புத்தரே, கிழக்கிலுள்ள ஒரு கிராமத்திற்குச் செல்லும்படி நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள். அங்கேதான் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டது. புத்தர், அங்கு உனக்கு என்ன நடந்தது? எனக்குச் சொல் என்றார். சிஷ்யர், புத்தரே, அங்கு நான் எல்லோரிடமும் பிச்சை கேட்டேன். ஆனால் யாரும் எனக்கு பிச்சை தரவில்லை. பிச்சை கொடுத்த ஒருவன் கூட அதை என் முன்னால் தரையில் எறிந்து எடுத்துக்கொள் என்றான். நான் அமைதியாக அதை எடுத்து என் பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு அவனுக்கு ஆசீர்வாதம் செய்தேன். அப்போது அந்த மனிதன் என்னிடம், நீங்கள் மிகவும் விசித்திரமானவர். நான் உங்களை அவமதிக்கிறேன், நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் செய்கிறீர்கள் என்றான். நான் அவனிடம், நீங்கள் செல்வந்தர், எனக்கு தானம் அளித்தீர்கள், அதனால்தான் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன் என்றேன். அங்கிருந்து நான் அடுத்தடுத்து சென்றபோது சிலர் அங்கிருந்து செல்லும்படி என்னிடம் கூறினர். அவர்கள் என்னை பார்த்து சில தவறான வார்த்தைகளைச் சொல்லி என் மீது சில கற்களை எறிந்தனர். அதனால் எனக்கு காயம் ஏற்பட்டது. நான் திரும்பி வரும்போது ஒரு தாய் அழுவதை பார்த்தேன். அவள் தன் நோய்வாய்ப்பட்ட குழந்தையை பற்றி கவலையுடன் இருந்தாள். நான் உடனடியாக காட்டுக்குச் சென்று அவளுக்காக மூலிகைகளை கொண்டு வந்தேன். ஆனால் அங்கிருந்தவர்கள் எனக்கு மூலிகைகளை கொடுக்க அனுமதிக்கவில்லை. பிறகு நான் அவர்களிடம் அந்த குழந்தைக்கு சிகிச்சை செய்யும்படி கெஞ்சினேன். அதன் பிறகு அவர்கள் சொல்வது போல் நான் சரியாகச் செய்வேன் என்றேன். பிறகு எனக்கு பிச்சை அளித்த அந்த மனிதன் கிராமத்தினருக்கு விளக்கினான். அப்போது அவர்கள் அந்த குழந்தைக்கு மூலிகை பூச அனுமதித்தனர். அதன் பிறகு அந்த குழந்தை குணமடைந்தது. பிறகு கிராமத்தினர் தங்கள் தவறான நடத்தைக்காக என்னிடம் மன்னிப்பு கேட்டு நன்றி கூறினர். பிறகு நான் அங்கிருந்து திரும்பி வந்தேன். புத்தரே, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். அந்த கிராமத்து மக்கள் மிகவும் எளிமையானவர்கள் மற்றும் நேர்மையானவர்கள். நான் தினமும் அதே கிராமத்திற்கு சென்று பிச்சை கேட்கலாமா என்றார். இந்த எல்லா பேச்சையும் முதல் சிஷ்யனும் கேட்டுக்கொண்டிருந்தான். இதை கேட்டதும் அவன் புத்தரின் காலடியில் விழுந்து, புத்தரே, நான் இன்னும் மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்கும் தகுதியை அடையவில்லை என்பதை புரிந்து கொண்டேன் என்றான். புத்தர், நாம் உள்நாட்டில் எப்படி இருக்கிறோமோ அப்படியேதான் வெளியேயும் மக்களை பார்க்கிறோம். நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் வரை யாரையும் மாற்ற முடியாது. நம்மை நாமே மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதற்கு முன் அதை செயல்படுத்துவது மிக முக்கியம். ஏனென்றால் செயல்பாட்டில் கொண்டுவரப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்வதும் விளக்குவதும் மிகவும் எளிது. அதை மக்கள் மிக எளிதாகவும் சிறப்பாகவும் புரிந்து கொள்வார்கள் என்றார். நண்பர்களே, இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? நிச்சயம் சொல்லுங்கள். நண்பர்களே, நாம் கற்றுக்கொண்ட அனைத்தும் நமக்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தெரியாமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் சில சமயங்களில் நாம் தவறு செய்கிறோம். எனவே நண்பர்களே, நீங்கள் யாருக்காவது ஆலோசனை கொடுக்க அல்லது ஏதாவது கற்றுக் கொடுக்கச் சென்றால் முதலில் அந்த வேலையை முழுமையாகவும் சரியாகவும் கற்றுக்கொள்ளுங்கள். மட்டுமே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கச் செல்லுங்கள். இல்லையெனில் உங்களுக்கு துஷ்பிரயோகம் மற்றும் சேதம் ஏற்படலாம். உங்கள் பழக்கங்களை மாற்றியமைப்பது எதிர்காலத்தை மாற்றும். நண்பர்களே, உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் பழக்கங்களை நிச்சயமாக மாற்றலாம். நிச்சயமாக இந்த பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். கனவுகள் என்பவை நாம் தூக்கத்தில் பார்ப்பவை அல்ல, மாறாக நமக்கு தூங்க விடாமல் செய்பவையே கனவுகள். நாம் தூங்கும்போது நமது உடல் இறந்த உடலுக்கு சமமாகிறது. நாம் எழுந்திருக்கும்போது நமக்கு ஒரு புதிய பிறப்பு ஏற்படுகிறது. இந்த புதிய பிறப்புடன் நாம் நமது வாழ்க்கையை தொடங்க வேண்டும். நம் நாளை, நம் வாழ்க்கையை
ஒரு புதிய திசையில் கொண்டு செல்ல வேண்டும். காலை பழக்கங்களின் முக்கியத்துவம். ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் காலை நேரம் மிகவும் அழகானது, மிகவும் ஆற்றல் வாய்ந்தது, வாழ்க்கையை மிகவும் பாதிக்கும் நேரம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பழக்கங்கள் உண்மையில் உங்கள் முழு நாளையும் மட்டுமல்ல, உங்கள் முழு வாழ்க்கையையும் பாதிக்கும், மேலும் உங்கள் இலக்குகளில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் காலை பழக்கங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. இன்று நான் உங்களுக்கு காலை பழக்கங்களை பற்றி சொல்வேன். அவற்றை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் உங்கள் இன்றைய வாழ்க்கையையும் வரவிருக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றலாம், மேலும் நீங்கள் அடைய விரும்பும் அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அடையலாம். வெற்றிகரமான மக்களின் பழக்கங்களை பற்றி அறிவோம். முதல் பழக்கம், நாம் சூரிய கதிர்களுடன், அதாவது அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். சூரிய கதிர்கள் வெளிப்படும்போது ஒரு சமயம் மகாத்மா கௌதம புத்தர் தனது அனைத்து சீடர்களுக்கும் ஆசிரமத்தில் போதனை செய்து கொண்டிருந்தார். சீடர்களுக்கு வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய காலை பழக்கங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். இதுபோன்ற பழக்கங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் ஒவ்வொரு நாளையும் நமது முழு வாழ்க்கையையும் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு மகாத்மா புத்தர் தனது சீடர்களிடம், நாம் விரைவில், அதாவது சூரிய கதிர்களுடன் சாதவே எழுந்திருக்க வேண்டும். சூரிய கதிர்கள் உதிக்கும் போது அவை முழு இயற்கைக்கும் ஆற்றலை வழங்குகின்றன. நாமும் அந்த ஆற்றலை அனுபவிக்க வேண்டும். யார் தாமதமாக எழுகிறார்களோ அவர்களால் சூரியனின் ஆற்றலை பெற முடியாது. நாள் முழுவதும் சோர்வாகவே இருப்பார்கள். அவர்களின் நாள் முழுவதும் சோம்பலால் நிரம்பியிருக்கும். நன்றி தெரிவித்தல். நாம் காலையில் எழுந்தவுடன் முதலில் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். நமது நேற்று எப்படி இருந்தாலும், எப்படி கழிந்திருந்தாலும், நாம் இன்றைய தினத்தை நேர்மறையான எண்ணங்களுடன் தொடங்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் முதலில் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். நமக்கு கெட்ட காலத்தில் உதவியவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஆரோக்கியமான உடலை நமக்கு அளித்த பரமபிதா பரமேஸ்வரனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்மிடம் எந்தவித குறைபாடும் இல்லை. நாம் சொந்தமாக நடக்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும். இந்த இயற்கையின் அழகை பார்க்க முடியும். பறவைகளின் ஒலியை கேட்க முடியும். நதிகளின் ஓசையை கேட்க முடியும். ஏனென்றால் பலரும் இதை பார்த்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கண்கள் இல்லை. சிலர் இதை கேட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு காதுகள் இல்லை. பலரும் நடக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு கால்கள் இல்லை. நாம் சொந்தமாக நம் வேலைகளை செய்யும்படி நம்மை உருவாக்கியதற்காக கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். நாம் வேறு யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. அதே சமயம் பலரும் நடப்பதற்கு கூட மற்றவர்களின் உதவியை நாட வேண்டியிருக்கிறது. மற்றவர்களை சார்ந்திருக்கிறார்கள். நாம் இந்த இயற்கைக்கும் நம்மை சுற்றியுள்ள விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அவை நம் வாழ்க்கையை இவ்வளவு அழகாக்கியுள்ளன. நமக்கு நறுமணத்தை வழங்கும் இந்த வண்ணமயமான பூக்கள், நமக்கு குடிநீர் வழங்கும் அந்த நதி, இந்த மரங்கள், செடிகள், இந்த தூய காற்று, இந்த பழங்கள் இந்த இயற்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. நாம் இவற்றுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். இவை அனைத்தும் சேர்ந்து நம் வாழ்க்கையை மிகவும் அழகாக ஆக்கியுள்ளன. தியானம் செய்தல். மூன்றாவது பழக்கம், நாம் தியானம் செய்ய வேண்டும். நம் மனதுக்குள் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. எண்ணங்களின் சலசலப்பு அதிகமாக உள்ளது. நாம் விரும்பாமலேயே நம் மனதில் ஏதாவது ஒரு எண்ணம் வந்துவிடுகிறது. இந்த எண்ணங்களால் தான் நாம் மன அழுத்தத்தை உணர்கிறோம். இந்த எண்ணங்களை அமைதிப்படுத்த வேண்டும். மேலும் இந்த எண்ணங்களை தியானத்தின் மூலம் மட்டுமே நாம் கட்டுப்படுத்த முடியும். இதற்கு நாம் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து நமது உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் சுவாசத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் எந்த நாசியால் சுவாசிக்கிறோம், எந்த நாசியால் வெளிவிடுகிறோம் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். உடலின் எந்தெந்த உறுப்புகள் நமது மூச்சு காற்றால் தாக்கப்படுகின்றன என்பதையும் கவனிக்க வேண்டும். நாம் நமது முழு சுவாசத்தில் கவனம் செலுத்தும் போது நமது மனம் ஒரு புள்ளியில் குவிந்து அலைந்து திரிவதை நிறுத்திவிடும். நமது மனம் ஒரு புள்ளியில் குவிந்தவுடன் நமது மனதுக்கு ஒரு புதிய ஆற்றல் கிடைக்கிறது. அது நமது நாளை உற்சாகத்தால் நிரப்புகிறது மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தியானம் செய்வதால் நமது மூளை ஆரோக்கியமாகிறது. நமது மனதின் அனைத்து எண்ணங்களும் முடிவுக்கு வருகின்றன. மேலும் நாம் எந்த வேலையை செய்யப் போகிறோமோ அதற்கான முடிவுகளை எடுப்பதும் மிகவும் எளிதாகிறது.
நாம் சரியான மற்றும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடிகிறது. மேலும் நமது வேலையை முழு ஈடுபாட்டுடனும் மனதுடனும் முடிக்க முடிகிறது. நமது நாள் முழுவதும் மன அழுத்தமில்லாமல் இருக்கிறது. உடற்பயிற்சியின் முக்கியத்துவம். 4வது பழக்கம். நாம் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இதன் பிறகு மகாத்மா கௌதம புத்தர் தனது அனைத்து சீடர்களுக்கும் 3வது பழக்கத்தை பற்றி கூறுகிறார். நன்றி தெரிவித்த பிறகு, தியானம் செய்த பிறகு நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நமது உடலுக்கு உணவும் தண்ணீரும் எவ்வளவு அவசியமோ அதே அளவு உடற்பயிற்சியும் அவசியமானது. உடற்பயிற்சி செய்வதால் நமது உடல் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கும். மேலும் நமது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். உடற்பயிற்சி செய்வதால் நமது உடலின் அனைத்து உறுப்புகளும் சீராக செயல்படுகின்றன, நமக்கு ஆற்றலை வழங்குகின்றன, வேலை செய்வதற்கான சக்தியை வழங்குகின்றன. இதன் மூலம் நாம் நமது வேலையை எளிதாக முடிக்க முடிகிறது. மேலும் சோர்வும் ஏற்படாது. இதனால் நாம் சோர்வின்றி முழு வேலையையும் விரைவாக முடிக்க முடிகிறது. ஆரோக்கியமான உடல் மகிழ்ச்சியான வாழ்வின் அடையாளம். உடற்பயிற்சி செய்வதால் நமது உடல் ஆரோக்கியமாகவும் நோயற்றதாகவும் இருக்கும். நமக்கு எந்தவித நோயும் வராது. நம்மிடம் எவ்வளவு செல்வமோ அல்லது வசதிகளோ இருந்தாலும் நமது உடல் ஆரோக்கியமாக இல்லை என்றால் எந்தவித வசதியையும் நம்மால் அனுபவிக்க முடியாது. நமது உடல் எந்த ஒரு நோயாலும் பாதிக்கப்பட்டால் இந்த செல்வமும் அதை குணப்படுத்த முடியாது. ஆரோக்கியமான உடல் மகிழ்ச்சியான வாழ்வின் அடையாளம். ஆரோக்கியமான உடல் மகிழ்ச்சியான வாழ்வின் அடையாளம். இதை தலைப்பாக குறிக்க வேண்டும். நாம் நமது உடலுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கிறோமோ அவ்வளவு சுகத்தை நமது உடல் நமக்கு வழங்கும். மேலும் நாம் நமது உடலுக்கு எவ்வளவு ஓய்வு கொடுக்கிறோமோ அவ்வளவுதான் அது நமக்கு துன்பத்தை தரும். அதனால்தான் நாம் தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்வதால் நாம் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மேலும் நமது அனைத்து வேலைகளையும் எளிதாகச் செய்ய முடிகிறது. உடற்பயிற்சி செய்வதால் நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. மேலும் நாம் நீண்ட காலம் இளமையாக தோன்றுகிறோம். உடற்பயிற்சி செய்யாதவர்கள் வயதாவதற்கு முன்பே வயதானவர்களாக தோன்றத் தொடங்குவார்கள். தினசரி செயல் திட்டமிடுதல். 5வது பழக்கம். உங்கள் நாள் முழுவதும் செய்ய வேண்டிய வேலைகளை எழுத வேண்டும். இதற்கு பிறகு, தியானம் செய்த பிறகு, உடற்பயிற்சி செய்த பிறகு நீங்கள் ஒரு காகிதத்தையும் ஒரு பேனாவையும் எடுத்து அந்த காகிதத்தில் உங்கள் நாள் முழுவதும் செய்ய வேண்டிய வேலைகளை எழுத வேண்டும். அன்று நீங்கள் செய்யவிருக்கும் அனைத்து வேலைகளையும் எழுத வேண்டும். மேலும் அந்த அனைத்து வேலைகளுக்கும் ஒரு நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் அனைத்து வேலைகளையும் முடிக்க முடியும். மேலும் எந்த வேலையும் விடுபடாது. ஒரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் வேலைகளில் ஒரு மனிதனுக்கோ அல்லது விலங்குக்கோ நிஸ்வார்த்தமாக உதவும் ஒரு வேலையை நீங்கள் நிச்சயம் எழுத வேண்டும். உதாரணமாக, ஒரு ஏழைக்கு உணவு அளிப்பது, ஒரு விலங்குக்கு புல் அல்லது தண்ணீர் கொடுப்பது போன்றவை. இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். மேலும் உங்கள் நாள் முடிந்துவிடும்போது, இன்று நான் ஒரு நல்ல காரியத்தை செய்தேன், இன்று நான் ஒருவருக்கு நிஸ்வார்த்தமாக உதவினேன், இன்று என் நாள் மிகவும் நன்றாக இருந்தது, என் எந்த வேலையும் விடுபடவில்லை, இன்று நான் மிகவும் நன்றாக வாழ்ந்தேன் என்ற ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியை நீங்கள் உணர்வீர்கள். உத்வேகம் தரும் நூல்களை படித்தல், கேட்டல். 6வது பழக்கம். நீங்கள் ஏதாவது உத்வேகம் தரும் நூல்களை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். பிறகு மகாத்மா கௌதம புத்தர் தனது அனைத்து சீடர்களுக்கும் காலையின் 6வது பழக்கத்தை கூறுகிறார். நன்றி தெரிவித்த பிறகு, தியானம் செய்த பிறகு, உடற்பயிற்சி செய்த பிறகு, உங்கள் எண்ணங்களை காகிதத்தில் எழுதிய பிறகு நீங்கள் ஏதாவது உத்வேகம் தரும் நூல்களை படிக்க வேண்டும். நீங்கள் அந்த உத்வேகம் தரும் நூல்களை படிக்கும்போது அந்த நூல்களிலிருந்து உங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும். புதிதாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது எங்காவது நிச்சயமாக பயன்படும். நாம் தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டும் இருக்க வேண்டும். சுய உரையாடல். 7வது பழக்கம். நீங்கள் உங்களோடு பேச வேண்டும். நீங்கள் இந்த உத்வேகம் தரும் நூல்களை படித்த பிறகு நீங்கள் உங்களோடு பேச வேண்டும். மற்றவர்களுடன் நாம் எப்போதும் பேசுகிறோம், ஆனால் நம்மோடு பேச வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதனால்தான் நாம் நம்மோடு பேச வேண்டும். ஏனென்றால் உங்களை விட உங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு நீங்களே, நான் எவ்வளவு நல்லவன், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் எந்த வேலையையும் செய்ய முடியும், எந்த வேலையும் எனக்கு சாத்தியமற்றது அல்ல, நான் எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும்,
நான் நிர்ணயித்த இலக்கை அடைந்துதான் தீருவேன். என்ன நடந்தாலும் நான் அதை அடைந்துதான் தீருவேன். நான் யாருக்கும் பயப்படுவதில்லை என்று சொல்ல வேண்டும். முடிவுரை: சிறு பழக்கங்கள் பெரிய மாற்றங்கள். நண்பர்களே, நமது வாழ்க்கையின் இந்த சிறு பழக்கங்கள் நமது வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை வழங்கும். நீங்கள் இந்த பழக்கங்களுடன் உங்கள் நாளை தொடங்கும்போது உங்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் தினமும் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். நண்பர்களே, சிறியதாக தோன்றும் இந்த 7 பழக்கங்கள் நமது வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த பழக்கங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாகவும் நமது இலக்கை அடையவும் முடியும். நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிச்சயமாக ஏதாவது கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எனவே இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எங்களை இப்படி ஆதரிக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் மணி பொத்தானை அழுத்தவும். எனவே மற்றொரு உடற்பயிற்சி செய்வதால் நாம் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மேலும் நமது அனைத்து வேலைகளையும் எளிதாகச் செய்ய முடிகிறது. உடற்பயிற்சி செய்வதால் நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. மேலும் நாம் நீண்ட காலம் இளமையாக தோன்றுகிறோம். உடற்பயிற்சி செய்யாதவர்கள் வயதாவதற்கு முன்பே வயதானவர்களாக தோன்றத் தொடங்குவார்கள். 5வது பழக்கம்: அன்றைய தினசரியை எழுதுதல். இதற்குப் பிறகு கௌதம புத்தர் தனது சீடர்களிடம் காலை பழக்கங்களில் 4வதாக கூறுகிறார். நன்றி தெரிவித்த பிறகு, தியானம் செய்த பிறகு, உடற்பயிற்சி செய்த பிறகு நீங்கள் ஒரு காகிதத்தையும் ஒரு பேனாவையும் எடுத்து அந்த காகிதத்தில் உங்கள் நாள் முழுவதும் செய்ய வேண்டிய வேலைகளை எழுத வேண்டும். அன்று நீங்கள் செய்யவிருக்கும் அனைத்து வேலைகளையும் எழுத வேண்டும். மேலும் அந்த அனைத்து வேலைகளுக்கும் ஒரு நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் அனைத்து வேலைகளையும் முடிக்க முடியும். மேலும் எந்த வேலையும் விடுபடாது. ஒரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் வேலைகளில் ஒரு மனிதனுக்கோ அல்லது விலங்குக்கோ நிஸ்வார்த்தமாக உதவும் ஒரு வேலையை நீங்கள் நிச்சயம் எழுத வேண்டும். உதாரணமாக, ஒரு ஏழைக்கு உணவு அளிப்பது, ஒரு விலங்குக்கு புல் அல்லது தண்ணீர் கொடுப்பது போன்றவை. இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். மேலும் உங்கள் நாள் முடிந்துவிடும்போது, இன்று நான் ஒரு நல்ல காரியத்தை செய்தேன், இன்று நான் ஒருவருக்கு நிஸ்வார்த்தமாக உதவினேன், இன்று என் நாள் மிகவும் நன்றாக இருந்தது, என் எந்த வேலையும் விடுபடவில்லை, இன்று நான் மிகவும் நன்றாக வாழ்ந்தேன் என்ற ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியை நீங்கள் உணர்வீர்கள். 6வது பழக்கம்: உத்வேகம் தரும் நூல்களை படித்தல் அல்லது கேட்டல். பின்னர் மகாத்மா கௌதம புத்தர் தனது அனைத்து சீடர்களுக்கும் காலையின் 6வது பழக்கத்தை கூறுகிறார். நன்றி தெரிவித்த பிறகு, தியானம் செய்த பிறகு, உடற்பயிற்சி செய்த பிறகு, உங்கள் எண்ணங்களை காகிதத்தில் எழுதிய பிறகு நீங்கள் ஏதாவது உத்வேகம் தரும் நூல்களை படிக்க வேண்டும். நீங்கள் அந்த உத்வேகம் தரும் நூல்களை படிக்கும்போது அந்த நூல்களிலிருந்து உங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும். புதிதாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது எங்காவது நிச்சயமாக பயன்படும். நாம் தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டும் இருக்க வேண்டும். 7வது பழக்கம்: உங்களோடு நீங்களே பேச வேண்டும். இந்த உத்வேகம் தரும் நூல்களை படித்த பிறகு நீங்கள் உங்களோடு பேச வேண்டும். மற்றவர்களுடன் நாம் எப்போதும் பேசுகிறோம், ஆனால் நம்மோடு பேச வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதனால்தான் நாம் நம்மோடு பேச வேண்டும். ஏனென்றால் உங்களை விட உங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு நீங்களே, நான் எவ்வளவு நல்லவன், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் எந்த வேலையையும் செய்ய முடியும், எந்த வேலையும் எனக்கு சாத்தியமற்றது அல்ல, நான் எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும், நான் நிர்ணயித்த இலக்கை அடைந்துதான் தீருவேன், என்ன நடந்தாலும் நான் அதை அடைந்துதான் தீருவேன், நான் யாருக்கும் பயப்படுவதில்லை என்று சொல்ல வேண்டும். முடிவுரை: சிறு பழக்கங்கள் பெரிய மாற்றங்கள். நண்பர்களே, நமது வாழ்க்கையின் இந்த சிறு பழக்கங்கள் நமது வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை வழங்கும். நீங்கள் இந்த பழக்கங்களுடன் உங்கள் நாளை தொடங்கும் போது உங்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் தினமும் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். நண்பர்களே, சிறியதாகத் தோன்றும் இந்த 7 பழக்கங்கள் நமது வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த பழக்கங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாகவும் நமது இலக்கை அடையவும் முடியும். நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிச்சயமாக ஏதாவது கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எனவே இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள்
மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எங்களை இப்படி ஆதரிக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் மணி பொத்தானை அழுத்தவும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.